திரு பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில் வந்து மாரடைப்பில் காலமானார். எல்லாருக்கும் சில அட்வைஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கோவிட்னு சொல்கிறோம். கோவிடில் வந்து இந்தியாவிலேயே இறந்த எண்ணிக்கை வந்து 150,000 பேர் தான். 1.5 lakh. ஆஹா, 1.5 lakh நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் 2025, 26 உட்பட ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடுல மாரடைப்பான ஹார்ட் டிசீஸால் இறந்து போகிற நம்பர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200,000 to 300,000. ஏறக்குறைய 3 லட்சம் தமிழர்கள் இருதய வியாதியால் ஒவ்வொரு வருடமும் இறந்துருக்காங்க. அதுலேயும் இது மாதிரி ஜிம்முக்கு போய் திடீர்னு மாரடைப்பில் இறந்து போகிறது, பாவம் நம்ம பாக்யராஜ் சார் மாதிரி நடக்கும்போது டப்புன்னு மாரடைப்பில் இறந்து போகிறதோடைய எண்ணிக்கை 1274 போன வருடம். சரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நமக்குள்ள நம்ம டெஸ்ட் எடுக்கணுமா? சும்மா டாக்டர் இப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் தெரியும் 2 to 3 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. அதாவது 36% தமிழ்நாடுல வரல அத்தனை மரணங்கள்லையும் இருதய வியாதியாக தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னா, இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் வரக்கூடாதுன்னா இதுதான் சரியான நேரம். நாம் எல்லாரும் பக்கத்து வீட்டில் ஆள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு பிரமுகருக்கு வந்துச்சுன்னா ஐயோ ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். உங்கள் வீட்டில் நடக்கலாம், பக்கத்து வீட்டில் நடக்கலாம். தயவு செய்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. அந்த ஹெல்த் செக்அப்பில் ஹார்ட் இசிஜிக்கோ எக்கோ அல்லது ட்ரெட்மில் உங்களை நடக்க வச்சு நடக்கும் பொழுது உங்கள் ஹார்ட் எப்படி பம்ப் ஆகுதுன்னு பார்ப்போம். அதை பாருங்க. ஹலோ, ஸ்மோக்கிங் கொஞ்சம் விடுங்க. எல்லா ஓடிடிலையும் கீழே பார்த்தா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு இருக்கு. அது எப்போ விடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5வது, டயட்டில் கூட நடராத்திரி போய் பார்த்தீங்கன்னா கூட பிரியாணி கடைக்கு முன்னால் வந்து 100 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி இந்த ஹெவி ஃபேட்டி டயட் சாப்பிட்றது நல்லதே இல்லை. சரியான உடற்பயிற்சி பண்ணணும். அது நடக்கிறதா இருக்கலாம், கொஞ்சம் வெயிட்ஸாக இருக்கலாம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். கடைசியாக செஸ்ட் பெயின், இங்கே மார்பகத்தில் வலி இருந்துச்சுன்னா, மார்பிடம் வலி இருந்துச்சுனாலே தயவு செய்து இது கேஸ் தான் எனக்கு தெரியும், ஆசிட் தான் எனக்கு தெரியும், நீங்கள் முடிவெடுக்காதீங்க. தயவு செய்து உங்கள் மருத்துவர்கிட்ட போகும். இந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இல்லாத சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் இருக்குது. ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தாலே ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே சந்தேகங்கள் இருந்தால் 5 நிமிஷம் ஒரு ஆஞ்சியோ பண்ணி பிளாக் பண்ண இடத்துல பலூன் ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறது தான் ரொம்ப சாமர்த்தியமான விஷயம். பலர் சொல்லுவாங்க ஸ்டென்ட் வச்சா எல்லாம் காலிப்பா, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இருக்கேன் பாரு, 12, 13, 14 வருஷத்துக்கு முன்னால் வச்சது. எனக்கு பல ஸ்டென்ட்ஸ் வச்சாங்க. ஆனால் எல்லா ஸ்டென்ட்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக வியாதியை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்டென்ட் வச்சு பலூன் வச்சு ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் வைக்கிற அந்த குரூப் தான் பல வருஷங்கள் வாழ்வாங்க, பிரச்சனை இல்லாமல் வாழ்வாங்கன்னு விஞ்ஞானம் காட்டுது. இதிலிருந்து நம்ம வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகிற விஷயம், அவர் அங்கே என்ன பண்ணாரு, இங்கே கோவாவில் என்ன பண்ணாரு பார்க்குறத விட நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இது மாதிரி வரக்கூடாது, நமக்கு இப்படி வரக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாடுடன் ஆரோக்கிய ஒரு திசையில் பாசிட்டிவாக நேர்மறையாக இது நம்ம யோசிப்போம். எல்லோரும் உங்களோட இருதயத்தை பார்த்துருங்க. இந்த வேடத்தில் இந்த வேஷத்தில் நமக்கு இருக்கிற வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான். இது ஒழுங்காக பார்க்கலாம். நன்றி. ஜெய்.